தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். इस सुबह के समय में प्रार्थना में जुड़े वाले हर एक को मैं स्वागत और अभिनंदन करती हूँ। நம்முடைய தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். हमारा परमेश्वर भला है। வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और वचन कहता है कि परमेश्वर से जो लोग प्रेम करते हैं उनके जीवन में सारे चीज भलाई के लिए ही होता है। நம்முடைய தேவன் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யாதவர். हमारा परमेश्वर हमारे लिए कभी भी बुराई नहीं करते। நீங்க நான் சொல்லும் பொழுது நீங்க உங்க மனசுல சொல்லுங்க, நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யாதவர் என்று சொல்லுங்க. और जब मैं कहती हूँ आप अपने मन में बोलिए, हमारा पिता परमेश्वर कभी भी हमारे लिए बुराई नहीं करते। நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்வதற்கு அவருக்கு தெரியாது, தப்பு செய்யறதுக்கு அவருக்கு தெரியாது. हमारे जीवन में गलत करने के लिए परमेश्वर नहीं जानते हैं। ஏன்னா நம்முடைய தகப்பன் அன்பின் தேவன், அவருக்கு அன்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. क्योंकि हमारा पिता प्रेमी परमेश्वर है, उनको प्रेम के सिवाय और कुछ नहीं जानते। ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவதற்கு வல்லமை படைத்தவர் நம்முடைய தகப்பன். लेकिन आपके जीवन में होता वाला सारे बुरा कार्यों को भलाई में बदलने वाले सामर्थ्य परमेश्वर है। நன்மைய செய்யறத வச்சு அவருதான் தீமையும் செஞ்சாருன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. भलाई को करता वाला देखकर बुराई को भी परमेश्वर ही लाते हैं, ऐसा जो सोच है ना वह गलत है। எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க யாக்கோபில எடுத்து படிக்கும் பொழுது, சோதிக்கப்படுகிறவன் எவனும் தன் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக என்று நீங்க அங்க எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். मैं इस बात को कैसा कहती हूँ करके आप पूछेंगे तो मैं कहती हूँ वह याकूब का अध्याय में लिखा हुआ है, और जो कोई परीक्षा में पढ़ता है वह परमेश्वर के द्वारा परीक्षा में नहीं पढ़ता है करके लिखा है। அந்த வசனத்தை நீங்க படிக்கணும். அதனால நம்முடைய தேவன் தீமை செய்ய மாட்டார், ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற தீமைய நன்மையா மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. तो आपके जीवन में परमेश्वर कभी बुराई को नहीं करते हैं, जो बुराई आपके जीवन में आते हैं उसको भलाई में बदलने वाले परमेश्वर है। இத நல்லா உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கணும். इस बात को जो है आपके हृदय की गहराई में ले लेना चाहिए। இந்த ஜெபத்திலே நான் இருக்கும் பொழுது அநேகர் தேவையில்லாத கவலைகளினாலே, தேவையில்லாத கடந்த கால வேதனையினால அதையே மண்டக்குள்ள வச்சு குழம்பிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். इस प्रार्थना में जब मैं कर रही थी तब इस बात को महसूस करी कि अनेक लोग जो है चिंता में, जो अनवांटेड चिंता में ही पड़े हैं, जो बीता हुआ दिन में हुआ वाला कार्य को सोचते हुए अभी भी चिंता में ही रहते हैं। இங்க கவலைனா ரொம்ப பெரிய கவலை, இது என்ன கவலை, இது நினைக்கணும்ல கண்டிப்பா அப்படி நீங்க சின்ன கவலைய லிஸ்ட்ல சேர்க்காம இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைனாலே கவலைதான், அது தப்பு தான். பெரிய கவலையோ சின்ன கவலையோ என்ன ஒரு கவலையா இருந்தாலும் அது கவலைதான். आप सोचते होंगे ये तो एक छोटा सा एक चिंता है, ये तो चिंता का लिस्ट में ही नहीं है, ऐसा सोचेंगे। लेकिन मैं कहती हूँ चिंता करना, दुख होना ये जो है गलती है, वो चाहे छोटा हो या फिर बड़ा। என வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம், இந்த கவலை, கல்யாண கவலை, லோன் கவலை, அப்புறம் வியாதி கவலை, இது மட்டும் நீங்க என் மேல வைங்க அப்படிலாம் அங்க ஒன்னும் லிஸ்ட் எல்லாம் போடல. கவலைகளை எல்லாம் என் மேல வைத்துடுங்க, அவ்வளவுதான். वचन कहता है कि आप लोग कोई भी बात को लेकर चिंता नहीं रहना चाहिए, आपकी सारे जो
निवेदन है वो सारे निवेदन को परमेश्वर के सम्मुख में रख दीजिए। अपना सारा बोझ को परमेश्वर के ऊपर छोड़ देना करके कहता है। ये जो शादी का चिंता, जॉब का चिंता, ये केवल मेरा है ऐसा मत सोचना। सारा चिंता को परमेश्वर के ऊपर छोड़ देना। அதனால கவலை என்பது ஆண்டவரை விட்டு உங்களை உங்க அறிவுல இருந்து யோசிக்க வச்சிரும் கவலை. वो चिंता जो है परमेश्वर से आपको दूर करके वो चिंता आपका पास रख लेंगे आप। உங்க அறிவு உங்களுடைய நாலேஜ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். वो चिंता जो है आपकी समझ को यूज करेगा। அப்புறம் ஃப்ளஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிரும் உங்களை. तो ऑटोमेटिकली क्या होगा बोलने से शरीर आपके ऊपर अधिकार चलाएगा। அதனால இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்னாளை போல அன்னாள் செய்த காரியம், அந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல ஊற்றிட்டா. तो इस सुबह के समय में इस प्रार्थना में जुड़े वाले सभी को मैं कहती हूँ, आपकी सारी चिंता को, बोझ को परमेश्वर के ऊपर छोड़ दीजिए, दे दीजिए। जैसे हन्ना ने किया, उसकी सारे दुख को जाके परमेश्वर के सम्मुख में उंडेल दी थी। எனக்கு அந்த அன்னாளுடைய சாப்டர்ல ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு என்னன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். उस अन्नाल की कहानी में एक वचन मुझे बहुत पसंद है। उसको देखिए, हन्नाल परमेश्वर के सम्मुख जाकर अपने हृदय को उंडेल दी और दोबारा जब वापस लौटी फिर से जो है दुख का चेहरा उसमें नहीं था। ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கலாம்? நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கோம், அதனாலதான் அங்க எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. क्यों ऐसा लिखा हुआ बोलने से हम लोग सारे लोग जो है ऐसा ही रहते हैं, इसीलिए वहाँ पर स्पष्ट रूप से लिखा है कि उसका चेहरा फिर से दुख नहीं हुआ। நம்ம ஆண்டவர் மேல எல்லாம் வச்சிடுறது கரெக்ட் தான், எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறோம், ஆனா வர மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். हम परमेश्वर के सम्मुख जाकर सारे अपनी चिंता को बोल देते हैं, लेकिन वापस आते वक्त दोबारा से लेकर ही आते हैं। நான் நிறைய சர்ச்சஸ்ல இருக்கும் பொழுது நான் பார்த்திருக்கேன், மினிஸ்ட்ரியில நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், பாஸ்டர்ஸ் மத்தியில நான் பார்த்திருக்கேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், எல்லா ப்ரேயர்லாம் உள்ள பயங்கரமா ஃபயரா நடக்கும். எல்லாமே நல்லா அழுது கிழுது தொடச்சி எல்லாம் சேலையெல்லாம் ஈரமாக்கி எல்லாம் மூக்கெல்லாம் சிந்தி எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் வெளியே வருவாங்க. मैं जो है कई सेवकाई में ऐसा देखी हूँ, चर्च में भी देखी हूँ, पास्टरों के बीच में देखी हूँ और फास्टिंग प्रेयर में भी देखी हूँ। बहुत सारे लोग एकदम रो पीट कर अच्छा से प्रार्थना बोलने से बहुत आग के समान रहेगा उनका प्रार्थना। எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து டீ குடிப்பாங்க, அப்படி இப்படி நிப்பாங்க. அங்க போய் நின்று நம்ம காதை கொஞ்சம் திறந்து இப்படி காட்டினோம்னா, என்ன கவலையில அவங்க வந்தாங்களோ, ஊழியத்துல என்ன பிரச்சனையோட வந்தாங்களோ அதுதான் அங்க ஓடிட்டு இருக்கும். प्रार्थना खत्म होने के बाद जब अगर चाय पीने जब एक जगह इकट्ठा होंगे, तब अगर उनका बात को सुनने के लिए जब हमारा कान ओपन करेंगे, तो जो चिंता के साथ उन लोग आए थे सेवकाई में, वही चिंता वैसा ही रहेगा उनके बातों पर। அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். वो सुनते समय बहुत कष्ट रहेगा। அப்புறம் எதுக்கு தான்டா வந்தீங்க, எதுக்குதான் ஜோம் பண்ணீங்கன்னு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகி போயிடும். तो मुझे टेंशन हो जाएगा कि क्या करने के लिए आए थे, क्यों प्रार्थना करे। फिर உன்னுடைய வாய்ஸ் வேஸ்ட், உன் டைம் வேஸ்ட், உன் கண்ணீர் வேஸ்ட், உன்னுடைய காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்ங்க। वहाँ पर देखिए उनका समय वेस्ट है, उनका आवाज वेस्ट है, उनका पैसा वेस्ट है, सब कुछ वेस्ट है। இங்க இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கு அநேக காரியங்களில் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அன்னாலை போல ஊற்றி விட்டதுக்கு அப்புறமும் திரும்ப திரும்ப ஊற்றிக்கிட்டே, அது காலியே ஆயிடுச்சு, அங்க முடிஞ்சிருச்சு, எல்லாம் வச்சாச்சு,
திரும்பவும் வர வழியில அப்படியே எடுத்துக்கிட்டு வரோம், அப்புறம் திரும்ப கொண்டு போறோம், அப்படியே எடுத்துக்கிட்டு வரோம். குடுத்த மாதிரி கொடுத்து வாங்குற பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். आज के दिन में हम एक कार्य को ध्यान देना चाहिए और सीख भी लेना चाहिए। हन्नाल की हमारे जीवन में अभी भी कई परेशानी में रहते हैं, उससे बाहर नहीं आने का मेन रीजन यही है कि अभी भी हम चिंता में ही रहते हैं। हन्नाल के समान हम उंडेल तो देते हैं अपना हृदय को, लेकिन वो चिंता को जो है हम छोड़ते नहीं, अपने पास ही रख लेते हैं। அதனாலதான் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் ரீசனா இருக்கும். திரும்ப திரும்ப உங்களுடைய விசுவாசத்தின் உச்ச கட்டம் என்னன்னா, அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆபிரகாம நீங்க ரோமர்ல 4வது அதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னா, சாராளுடைய கற்பம் செத்தது இருந்தாலும் அவனுடைய சரீரம் செத்ததையும் அவன் எண்ணாதிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. आप रोमियो के 4वां अध्याय में आप पूरा पढ़कर देखेंगे तो वहां पर कहते हैं अब्राहम का विश्वास के बारे में लिखा हुआ है। सारा की जो है उम्र हो गया और उनका शरीर जो है मरा वाला स्थिति में है, वह उस बात को वो सोचा भी नहीं था। और हन्नाल को देखिए, वो उसका जो हाई लेवल का फेथ यहाँ तक था कि दोबारा सा दुख का चेहरा उसमें नहीं था। அதனால இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா கவலைகள் அது எதுவாக இருந்தாலும் இப்ப நீங்க போய் 25 லட்சம் 50 லட்சம் நீங்க கடன் வாங்குறீங்கன்னா, இன்டைரக்டா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே 25 லட்சம் கொடுக்க உமக்கு வக்கில்லை, அதனால நான் இந்த பக்கம் நான் போறேன், என் வழிய கொஞ்சம் பாக்குறேன், பொழப்பு கிளப்ப பாக்குறேன்னு ஆண்டவர்கிட்ட இன்டைரக்டா நீங்க சொல்றீங்க. आप इस सुबह के समय में मैं सभी को एक भविष्यवाणी के रूप में कहती हूँ कि आप चिंता मत करिए। अगर आज के दिन में अगर आप 25 लाख उधार लेने जाते हैं किसी से, इसका मतलब ये है कि परमेश्वर आप एक 25 लाख मुझे देने के लिए आपको औकात नहीं है, इस वजह से मैं जो है बाहर से अब अपना जीवन देखने के लिए मैं किसी से उधार ले लेता हूँ। इसका मीनिंग वही है। வெறும் கடன் மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் சமூகத்துல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்கு திரும்ப வேண்டும். तो अगर ये सिर्फ कर्जा के लिए मैं नहीं कहती हूँ, आपके बच्चों के प्रति आपको कुछ भी मैटर हो, उसमें जो है आप एक बार परमेश्वर के सम्मुख में भेज दिए तो आप उनको छोड़ दीजिए। आपका आत्मा जो है रेस्ट में, आराम की स्थिति में रहना चाहिए। என்ன பண்ற சிஸ்டர், அதுதான் சுத்தி சுத்தி மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. तो क्या करे सिस्टर, मेरा सिर में, मेरा दिमाग में वही चीज बार बार दौड़ते रहता है, ऐसा आप बोलता वाला मुझे सुनाई पड़ता है। தப்பு இல்ல, அது கண்டிப்பா வரதான் செய்யும். அது வரும் பொழுது அந்த சூழ்நிலை, உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஆனதற்காக, அதெல்லாம் நீங்க செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. वो जो है उस तरह सोच आता आने से गलत मैं नहीं कहती हूँ, आने से भी अगर चाहे आपको बच्चा नहीं रहेगा, जॉब नहीं रहेगा, इस प्रकार का बहुत सारा शादी नहीं हुआ रहेगा, ऐसा परिस्थिति में आप परमेश्वर को धन्यवाद करना है कि ये सारा चीजें मेरे जीवन में मैं पा लिया हूँ। என் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகனை, நல்ல ஒரு மகனை நீங்க தந்துட்டீங்க, எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையை தந்துட்டீங்க, எனக்கு குழந்தைய நீங்க தந்துட்டீங்க, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். तो आप ऐसा धन्यवाद बोलिए परमेश्वर को कि परमेश्वर मेरे बच्चों के लिए, मेरे बच्चा के लिए अच्छा रिश्ता, अच्छा लड़की को या फिर लड़का को दे दिए हैं, उसके लिए धन्यवाद। मुझे अच्छा एक नौकरी मैं आपने दे दिया है, उसके लिए धन्यवाद। ஆடியோ பிரேக் ஆகுது. धन्यवाद करती हूँ, पहले से आप धन्यवाद करिए। உங்க வீடு அறகுறையா இன்னும் முடிக்காம இருக்கா, அந்த வீட
முழுசா பார்த்து ஆண்டவரே இத ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, இத முழுசா முடிச்சிட்டீங்க, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. अगर आपका घर अभी भी पूरा कंप्लीट नहीं हुआ, ऐसी रुका पड़ा है, तो आप उस समय में उस परिस्थिति में ऐसा बोलिए कि परमेश्वर मेरे घर को परिपूर्ण रीति से बनाने के लिए पूरा काम आपने कर दिया, इसके लिए धन्यवाद। அதாவது நம்ம எப்போதுமே எந்த ஒரு கஷ்டம் ஆரம்பிக்கிறப்ப எந்த வலிமையா எந்த பயங்கர வேதனையோட அழுது நம்ம ஒப்பாரி வச்சு அதே துக்கத்துல இப்ப வரை இருக்கோம். அது வருஷம் ஆயிடுச்சு, அதே துக்கம், அதே அழுக, அதே புலம்பல் இப்ப வரையும் அதே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. जब चिंता हमारे जीवन में जब शुरू हुआ, जब रोना शुरू हुए, अभी भी वैसा ही परिस्थिति में रोते रहते हैं। ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய விசுவாசம் நீங்க சொல்ற வசனத்துல கிடையாது. உங்களுடைய விசுவாசம் இப்ப நமக்கு உதாரணத்துக்கு அன்னாள் ஆபிரகாம் காட்டுறான், ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்களேன். இதுதான் உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. உங்களுடைய விசுவாசம் அது ஆக்ஷன்ல அது வெளியே காட்டப்படணும், அதுதான் விசுவாசம். आपका विश्वास जो है वादा वचन बोलने में नहीं है। जैसे अभी एग्जाम्पल के रूप में मैंने बताई थी हन्नाल और अब्राहम, उनका विश्वास का प्रकट कैसा हुआ देखिए, वही है आपका विश्वास जो है प्रकट होना है एक्शन में। நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த துக்கத்துக்கு ஆண்டவர் மேல சொல்லிடுறோம். அப்புறம் அந்த துக்கம் வரும் பொழுது நம்ம கிட்ட அது மைண்டுக்குள்ள தாட்டுக்குள்ள வரும் பொழுது ஆமால கரெக்டு தான், என்ன பண்றது அப்படின்னு திரும்பவும் நம்ம என்ன பண்றோம், அந்த அந்த நம்மளுடைய ஃபேஸ்ல அந்த துக்கம் அந்த புலம்பல் அது ஆரம்பிச்சிருச்சு. நீங்க மட்டும் செய்யல, உன்னை புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. அவன் உங்களுக்குள்ள சொல்ற அந்த பொய்க்கு ஆமா கரெக்டு தான், நீ சொல்றதா 100% உண்மை அப்படின்னு பிசாசுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி உண்மையா சொல்ல போனா ஓப்பனா சொல்ல போனா அவனுக்கு ஃப்ரெண்டா மாறிடுறீங்க, அவ்வளவுதான். आप जो है चिंता को छोड़ते नहीं है। चिंता दोबारा अच्छा से रहते वक्त भी अगर वो बात आपको याद आ गई तो फिर से आप चिंता में पड़ जाते हैं। हाँ मेरा जीवन में तो ऐसा ही है करके सोचते हैं ना, वो आके आप शैतान के लिए जगह को खोल देते हैं। वो झूठ बोलते रहेगा शैतान और आप उस बात पर विश्वास भी करेंगे। ऐसा करने से और ओपनली बताना है तो आप शैतान के साथ मित्र हो जाते हैं। உண்மை அதுதான், நம்மளாலும் சரி நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை. ஏன்னா அவனுடைய பொய்யுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆமா நீ சொல்ற பொய் இல்ல இது உண்மை அப்படின்னு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம். உங்களுடைய கவலை உங்களுடைய இது ஃபேஸ்ல நீங்க ரியாக்ட் பண்ணும் பொழுது மனசுல யோசிக்கும் பொழுது, ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிறத பிசாசும் அறிந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கும் தெரியும் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்றது அவனும் அறிஞ்சிருக்கிறான். அதனால நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றது ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னதான் விசுவாச வசனங்களை சொன்னாலும் உங்களுடைய ரியாக்ஷன் உங்களுடைய ஆட்டிடியூட் மாறாத பட்சத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் நீங்கள் முழுமையா பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்களே தடுத்து அப்படியே செக் போஸ்ட் நின்றுவீங்க படார்னு. तो आप इस बात को विश्वास करने से भी नहीं करने से भी यही सच है। आप शैतान के लिए अपना दिल को खोल देते हैं। शैतान जो झूठी बातें बोलता है आप खुद उसको बोलेंगे हाँ नहीं ये झूठ नहीं है ये सच्ची है, ऐसा ही है मेरा परिस्थिति बोलकर आप उसके साथ मित्र हो जाते हैं। परमेश्वर आपको आशीष देने के लिए खड़ा रहने से भी आप खुद जाके रुकावट बनकर खड़ा हो जाते हैं कि आप आता वाला आशीष को नहीं पाने के अनुसार आपका जो एटीट्यूड अभी तक चेंज नहीं हुआ, विश्वास नहीं कर पाते हैं, अभी भी वैसा ही वही बातें पुरानी बातों को बोलते हुए आपका चेहरा बहुत दुख के साथ रख लेते हैं ना, अभी तक चेंज नहीं, जब तक चेंज नहीं होंगे आप खुद रुकावट बनकर खड़े हैं। உன்னை புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்னதான் பண்றது சிஸ்டர் அப்படின்னு நீங்க கேக்குறதும் கேக்குது. என்ன பண்ணணும்னா இந்த குறைவுகள்லாம் உங்க மைண்ட்ல வரும் பொழுது அந்த குறைவுகளை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது, நிறைவானவராகிய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால எல்லா குறைவுகளும் மாறிடுச்சு,
தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார் அப்படின்னு நீங்க எதிர்த்து பேச பழகணும். तो आप पूछते होंगे तो फिर मैं क्या करूं सिस्टर करके, तो मैं आप सभी से यही बात कहती हूं कि जब ऐसा एक कमी की स्थिति आपके जीवन में, आपके माइंड में आता है, तो आप ऐसा एक वचन को बोलिए कि पूरा जो कमियों में पूरा करने वाले परमेश्वर, जो सामर्थी परमेश्वर है, अपने ऐश्वर्यता से मुझे भरने वाला है करके आप उस वचन को बोलिए। என்னுடைய எல்லா குறைவுகளையும் அவர் சரியாக்கிறது, அவர் உள்ள இருக்கிறாரு, அவரு சரியாக்கிடுவாருன்ற ஒரு இளைப்பாறுதலுக்கு உங்கள் ஆத்மா வர வேண்டியது ரொம்ப அவசியம். तो मसीह मेरे सारे कमियों को दूर करके मुझे परिपूर्ण से भर देगा, मसीह मुझ में है, ऐसा विश्वास करिए। அதனால இந்த காலை வேளையில ஜனவரி மாசம் இருந்த அதே கவலையோட, அதே டென்ஷனோட, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே மூஞ்சி அப்படியே ஏர்மை தூக்கி வச்சிருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா கவலைகளும், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, மலை மாரி பெருசா இருந்தாலும் சரி, கடுகு மாரி சிறுசா இருந்தாலும் சரி, எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இந்த காலை வேளையிலே நான் சொல்லுகிறேன். तो इस साल की शुरुआत से जनवरी से लेकर अभी तक आपका चेहरा दुख के साथ, वो चिंता के साथ ताना, वो चाहे पर्वत के समान हो या फिर राई के दाने के समान आपका परिस्थिति हो, कुछ भी होने से सारी चिंता को, अपने बोझ को परमेश्वर के ऊपर छोड़ दीजिए। அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் என்பதை மறந்து போகாதீர்கள். परमेश्वर सारे आपकी जरूरतों को, सारे आशीषों को पहले से ही आपका जीवन में कर चुके हैं। நீங்க சொல்லுங்க, ஆவியில எனக்குன்னு வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த சரீரத்துக்கு, இந்த இந்த உலகத்திற்கு, இந்த 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 லைஃபுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு நான் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுங்கள். आप ये ऐसा बोलिए कि आत्मा में मेरे लिए जो आशीष रखे हैं, वो आशीषों को मेरे शरीर में, इस जो रियलिटी, इस प्रपंच में, इस दुनिया के सामने मैं लाता हूँ, ऐसा प्रार्थना करिए। எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். हर परिस्थिति में परमेश्वर को धन्यवाद करते रहिए। எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். जो चीजें परमेश्वर ने आपको दिए हैं, उसके लिए धन्यवाद करिए। சில காரியங்கள், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், அது நேரத்திற்கு கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு அது வந்து சேரும். कुछ आशीषें परमेश्वर समय के हाथ में दिए हैं, वो सही समय में सही व्यक्ति के द्वारा आपके हाथ में मिल जाएगा। நம்முடைய தேவன், அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் படைத்திருக்கிறார். और हमारा परमेश्वर आसमान और पृथ्वी को, सारे पूरे प्रपंच को जो है अपने शब्दों से बनाया है। இத்தனை பெரிய தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். इतने बड़े सामर्थी परमेश्वर को हम पाए हैं। நாம் கவலைப்பட அவசியமில்லை. हम दुख होने की आवश्यकता नहीं है, பயப்பட தேவையில்லை. और डरने की जरूरी नहीं है। ஏனென்றால் நமக்கான எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்து விட்டார். क्योंकि हमारे लिए सारे कार्यों को पहले से ही परमेश्वर ने कर चुके हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.